எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் தாங்க பார்க்க போறோம். கீரை சாப்பிட மாட்டேன்னு சொல்றவங்க கூட இந்த முட்டை பொடி மாஸ ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடான உடனே ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய ஊத்திட்டு, எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் போல சீரகம் சேர்த்து பொரிய விட்டுட்டு, 4 காஞ்ச மிளகாய் விதை நீக்கி பிச்சு சேர்த்துக்கலாம். 1/2 இன்ச்சு போல இஞ்சி பொடியா நறுக்குனது, அதுக்கப்புறம் 6லேருந்து 7 பல்லு பூண்டு பொடியா நறுக்குனது சேர்த்துட்டு, இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு, அதுக்கு கலர் மாறி வரும் பூண்டும், இஞ்சியும். அந்த ஸ்டேஜில ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்த பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு, உப்பு சேர்த்து குழையிற வரைக்கும் வேக வைக்கணும் தக்காளி. அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா காஷ்மீரி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் போல தனியா பொடி, 1 டீஸ்பூன் போல நம்ம வீட்ல யூஸ் பண்ற குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது ஒரு 2, 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். மிளகாய் தூள் பச்சை வாசனை போன உடனே, நம்ம ஒரு கட்டு போல பாலக்கீரைய நல்லா கழுவி நறுக்கி வச்சிருக்கேன். அத இது கூட சேர்த்துட்டு, உடனே லிட்ட போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு 10 நிமிஷத்துல பாலக்கீரை நல்லா வெந்து வந்துருங்க. நடுவுல நீங்க மிக்ஸ் பண்ணியும் விடணும் இந்த 10 நிமிஷத்துல. நல்லா பாலக்கீரை அதில இருக்க தண்ணியிலே வெந்து வந்துரும். அதுக்கப்புறமா 6 முட்டைய இந்த மாரி உடைச்சு ஊத்திட்டு, திருப்பி லிட்ட க்ளோஸ் பண்ணிடுங்க. முட்டை அடிப்பக்கம் நல்லா வெந்த உடனே, அதுக்கப்புறம் திருப்பி போட்டு உடைச்சு விட ஆரம்பிங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா, பெரிய பெரிய முட்டை துண்டுகளா கிடைக்கும். உடனே நம்ம முட்டை உடைச்ச உடனே திருப்பி விட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. ஸோ அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில நம்ம பாலக்கீரை முட்டை பொடி மாஸ் ரெடி ஆயிருச்சு பாருங்க. நீங்களும் இத வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இன்னொரு ஒரு vlogல பார்க்கலாம். பாய்.